இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க ஆவியானவர் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறார். அம்மா ஐயா நல்லா கேளுங்க. பல காரியத்துக்காக சுத்தி சுத்தி வர்றீங்க, சுத்தி சுத்தி வர்றீங்க, சுத்தி சுத்தி வர்றீங்க. பெயர்சபாவின் மனாந்தரத்தை சுத்தி 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 அவங்கள பாப்போமா, இவங்கள பாப்போமா, இவரை பாப்போமா, அவரை பாப்போமா, அந்த லாயரை பாப்போமா, இந்த லாயரை பாப்போமா, அந்த கமிஷனரை பாப்போமா, இந்த பொலிட்டீஷியனை பாப்போமா, அவரை பார்க்கலாமா, இவங்ககிட்ட இருந்து ஒத்தாசை கிடைக்குமா, அவங்ககிட்ட இருந்து ஒத்தாசை கிடைக்குமா, அவங்க எனக்கு சிபாரிசு பண்ணுவாங்களா, இவங்க சிபாரிசு பண்ணுவாங்களா, இவங்க என்னை காப்பாத்தி விட்டுருவாங்களா, இவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்களான்னு பல பேரை வனாந்தர வாழ்க்கையில அலைஞ்சு 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 பெயர்சபாவின் வனாந்தரத்துல அலைந்து திரிகிறோம். ஒன்னும் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஆனா பார்க்க வேண்டிய ஒரு ஜீவ நீரூற்று இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம் என்றால் உதவி வரும் கண்மலையாகிய ஒத்தாசையாகிய அவரிடத்தில் இருந்தல்லவோ நமக்கு காரியங்கள் வாய்க்க